வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை, அத்தியாயம் 11. நிர்மலாவை வரவேற்க எல்லா ஏற்பாடுகளையும் கச்சிதமாக செய்து விட்டிருந்தாள் வீணா. அவள் ஆசையுடன் உபயோகிக்க விரும்பும் இளம் பச்சை சாயம் பூசிய அறையை சுத்தம் செய்து தயாராக வைத்திருந்தாள். அறை நடுவே கிடந்த கட்டிலின் மெத்தை மீது விரிக்கப்பட்ட சுத்தமான பச்சை வண்ண விரிப்பு கண்களை கவர்ந்தது. மேஜை மீது நிர்மலாவின் இறந்து போன தாயின் புகைப்படம் சிறிய சட்டத்திற்குள் அடங்கி சாய்ந்த வாக்கில் அவள் பார்வையில் படும்படி வைக்கப்பட்டிருந்தது. புத்தக அலமாரி சுத்தப்படுத்தப்பட்டு புத்தகங்கள் வரிசையாக புறமுதுகில் பொன்மெழுத்துக்களை காட்டியபடி அலங்காரமாக வைக்கப்பட்டு இருந்தன. அறையின் ஒரு பக்கம் ஒரு பெரிய பித்தளை ஜாடி தோட்டத்து மலர்கள் சொருகப்பட்டு கம்பீரமாக காட்சி தந்தது. முதல் நாள் இரவு பொம்பாயிலிருந்து பறந்து வந்திருந்தான் நரேந்திரன். காலை காஃபி பலகாரத்தின் போது வீணா கேட்கும் முன்பே என் தங்கையை வரவேற்க பல அலுவல்களையும் ஒதுக்கிவிட்டு நான் வரவேண்டியிருந்தது என்று சொன்னான். காலை வேளையில் இவனுடன் தர்க்கம் ஏன் என்று தட்டில் இருந்த ஆபத்தை மௌனமாக விட்டு விழுங்கி கொண்டிருந்தாள் வீணா. நான் இல்லையா என்று நீங்கள் கேட்கக்கூடும். ஆனால் என் தங்கை முதலாக அப்பா இல்லாத வீட்டுக்கு விடுமுறையில் வருகிறாள். மனமுடைந்து போய் துயரவசப்பட்டிருக்கும் அவளுக்கு ஆறுதல் கூற அண்ணன் என்ற முறையில் நான் இங்கே சில நாள் அவளுடன் தங்கி இருக்க வந்தேன். தொடர்ந்து பேசினான் நரேந்திரன். மௌனமாக தலையை அசைத்துவிட்டு வேகமாக காலை உணவை முடித்துக்கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பினாள் வீணா. மாலையில் அவள் எதிர்பார்த்த நேரத்தில் பழனியுடன் காரில் நிர்மலா இறங்கினாள். வராந்தாவிலே நின்று கொண்டிருந்த அண்ணனை கண்டதும் ஓடி வந்து அவன் மார்பில் முகத்தை பதித்து கொண்டு விசித்து அழுதாள். வாமா, வந்து முகத்தை கழுவி கொண்டு ஏதாச்சும் சூடாக சாப்பிடு என்று வீணா அவளது தோலை மெல்ல தொட்டதும் கையை விடுக்கின்று உதறிவிட்டு கோபவேசத்தோடு உறுத்து பார்த்தாள் நிர்மலா. என் தங்கச்சியை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுகிறீங்களா? சீறினான் நரேந்திரன். முதுகை தட்டி கொடுத்து அழாதே நிமிக்குட்டி என்று ஆறுதல் சொல்லியபடி அவளை மாடி அறைக்கு அழைத்து சென்றான் நரேந்திரன். இப்படிப்பட்டதொரு நிகழ்ச்சி வீணா எதிர்பார்த்ததுதான். எனவே அதிர்ச்சி அடையவில்லை, கோபம் கொள்ளவும் இல்லை. ஆனால் எண்ணங்கள் எச்சரிக்கையாயின. வீட்டோடு தங்கி உதவி புரிய பழனி அமர்த்தி விட்டிருந்த செல்வியிடம் ஒரு டம்ளரில் ஹார்லிக்ஸை நிறைத்து மாடிக்கு அனுப்பி வைத்தாள். இதை சாப்பிட்டு விட்டு குளிச்சுட்டு உடை மாற்றிக்கொண்டு இரவு 8 மணிக்கு சாப்பிட கீழே வர சொன்னாங்கன்னு சொல் போதும் என்று அனுப்பினாள் வீணா. சிறிது பொழுதில் ஹார்லிக்ஸ் டம்ளரை திரும்ப எடுத்து கொண்டு வந்தாள் செல்வி. நிர்மலா அம்மாவுக்கு எதுவும் வேண்டாமாம், அழுதுகிட்டே படுத்திருக்காங்க என்றாள். உதட்டை கடித்து கொண்டு உள்ளெழுந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு மெல்ல படியேறி அரை கதவி விரலால் தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் வீணா. படுக்கை மீது குப்புறப்படுத்து விம்மி கொண்டிருந்தாள் நிர்மலா. அவளை அந்த அறையில் கொண்டு சேர்த்ததும் தனது கடமை முடிந்து விட்டதாக கருதிய நரேந்திரன் தனது சொந்த காரியங்களை கவனிக்க வெளியேறிவிட்டிருந்தான். எதுக்கு அழுதால் போன அப்பா திரும்பி வந்து இடமாட்டார், எழுந்து முகத்தை கழுவிக்கொள் என்று கனிவாக பேசியபடி நிர்மலாவின் முதுகை தொட்டாள். அவ்வளவுதான். கிரீஷ் என்று அலறிக்கொண்டு அந்த சிறுமி எழுந்து உட்கார்ந்தாள். வீணா எடுத்து நீட்டிய துவாலியை உதறிவிட்டு தலையணி மீது கிடந்த தன் கைக்குட்டையால் கண்ணீரை துடைத்து கொண்டாள். என்னை தொடாதீங்க, எனக்கு உங்களை கண்டாலே வேப்பங்காயா இருக்கு என்று உரத்த குரலில் கத்தினாள். அத்தனை கசப்பு ஏற்பட நான் உனக்கு செய்த தீமை என்னம்மா? உங்களுக்கே தெரியும். எங்கள் அப்பாவை ஏமாற்றி கல்யாணம் செய்துக்கிட்டு சொத்து முழுவதையும் அடிச்சுட்டு போயிருக்கீங்களே, அது தீமை இல்லாமல் நல்ல காரியமா? நீங்கள் காலை வைத்ததுமே எங்கள் அப்பா செத்து போயிட்டார். அப்படிப்பட்ட துக்கிரியாம் நீங்கள், என் மாமி சொன்னாங்க, விம்மினாள் நிர்மலா. உதகையில் இருந்த அந்த தூரத்து உறவினர்கள் குழந்தையின் மனத்தை நன்றாகவே குழப்பிவிட்டு இருக்கிறார்கள். வீணா மீது நெஞ்சு முட்டும் வரை வெறுப்பை வளர்த்துவிட்டு இருக்கிறார்கள். புலிக்குட்டியாக சீரும் இந்த சிறுமியை மெல்ல தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு பொறுமை தேவை. வீணா மெல்லிதாக புன்முறுவலித்தாள். அவங்க என்ன வேணுமானாலும் சொல்லட்டும். என்னை பொறுத்தவரை உனக்கு நல்ல பாதுகாப்பு தருவது என் கடமை. உன்னை படிக்க வைத்து ஆளாக்க வேண்டியதும் எனது பொறுப்பு. விருப்பம் இல்லாவிட்டால் உன்னை விரலால் கூட நான் தொடமாட்டேன். குளித்து விட்டு உடை மாற்றிக்கொள். சாப்பாட்டுக்கு 8 மணிக்கு கீழே வந்தால் போதும் என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டாள் வீணா.
பூஜை விளக்கை ஏற்றி வணங்கிவிட்டு சிறிது நேரம் மாலை பத்திரிகைகளை படித்து கொண்டிருந்த வீணா குறித்த நேரத்தில் நரேந்திரன் எதிரில் சாப்பாட்டறை நாட்காலியில் உட்கார்ந்த போது சரசரவென்ற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். இரவு ஆடையில் சென்ட் மனம் கமிழ சினிமா கதாநாயகி போல தலைமுடியை பரவலாக முதுகில் விரித்து போட்டுக்கொண்டு ஒயிலாக வந்த நிர்மலா அண்ணன் அருகே நாட்காலியில் அமர்ந்தாள். அவளது இரவு உடையை பார்த்த வீணா திடுக்கிட்டு போனாள். மேனியெல்லாம் பளிச்சென்று தெரியும் மெல்லிய நைலான் துணியால் ஆன உடை அது. இது என்ன அலங்காரம்? சாப்பாட்டறையில் பாவாடை தாவணியுடன் தலையை பின்னலிட்டு கொண்டு வந்து உட்கார வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா? அதட்டலாக கேட்டாள். நைட் ட்ரெஸ் அணிந்து கொண்டு சாப்பிட வந்தால் அப்பா ஏதும் சொன்னதில்லை, உருவினாள் நிர்மலா. அப்போது நீ சின்ன குழந்தை, இப்போது நீ பருவம் எட்டி கொண்டு இருக்கும் இளம் பெண். உடலில் மெல்லிய உடையில் எல்லார் முன்னிலையிலும் நீ வந்து உட்காருவது தவறு. எழுந்து போய் முதலில் உடையை மாற்றி கொண்டு வா. சின்னம்மா, நீங்கள் ரொம்பவும் பத்தாமஸ்லியாக இருக்கீங்க. என் தங்கையை ரொம்ப மிரட்டுறீங்க, நரேந்திரன் குறுக்கிட்டான். அண்ணனான நீ உன் தங்கையின் மானவமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டியவன். நீயே தவறான நாகரிகங்களை கற்றுக் கொடுப்பாய் போலிருக்கே. இரவு உடை அணிவதை நாம் மேல்தட்டில் இருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் மேல் நாட்டவர்கள் எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று வரைமுறையை அனுசரிக்கிறாங்களே, அதை நீ கற்றுக்கலையே. சாப்பாடு அறையில் இரவு ஆடையுடன் வருவது தரக்குறைவு, அது தெரியுமா உனக்கே? அதட்டினாள் வீணா. கோபத்துடன் எழுந்து சென்ற நிர்மலா திரும்ப கீழே வரவே இல்லை. நரேந்திரனும் வீணாவும் மட்டும் இரவு உணவை சாப்பிட்டனர். சங்கரன் கொண்டு வந்த உணவு தட்டை செல்வியிடம் கொடுத்து மாடிக்கு அனுப்பி வைத்தாள் வீணா. சிறிது பொழுதில் மாடிப்படி மீது பறந்து வந்து விழுந்தது அந்த தட்டு. உணவுப் பொருள் நாலா பக்கமும் சிதறியது. நிர்மலா என்னை போல் இல்லை, ரொம்ப கோபக்காரி. நீங்கள் அனுப்பி வைத்த சாப்பாட்டின் கதியை பார்த்தீங்களா? ஏளனமாக நரேந்திரன் சிரித்தான். அண்ணனை அவமதிக்கலை, உன் அப்பாவை அவமதிக்கலை. இது தெரியாமல் நீயும் அவள் கட்சியை ஆதரித்து பேசுகிற. உன் தந்தை அடிமட்டத்தில் இருந்து மேல்நிலைக்கு வந்தவர், ஒரு பிடி சோறு கிடைக்காது பட்டினியுடன் உழைத்து முன்னுக்கு வந்தவர் என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். சோற்றின் அருமை தெரியாத திமிரில் நிர்மலா இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறாள். விரைவில் தனது தவறை புரிஞ்சுக்குவாள். நான் போய் கெஞ்சி கொஞ்சம் சாப்பிட செய்யட்டுமா? தேவையில்லை. இன்றைய இரவு அவள் பட்டினியாக படுக்கட்டும். ஒரு வேளை உணவு இல்லாவிட்டால் அவள் உருகி கரைந்து விடமாட்டாள். ஒரு வேளை சோறு இல்லாது இவளை போன்ற சிறுமிகள் எத்தனை ஆயிரம் பேர்கள் தினமும் பட்டினியுடன் உறங்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும்போது தானே அறிவு உதயமாகும். என் தங்கச்சியை பட்டினி போட்டு சாகடிக்க பார்க்கிறீங்களா? யார் சொன்னது அப்படி? பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று நீ படித்திருப்பாயே. வயிற்று பசி வந்ததும் வீண் கருவத்தை உதறிவிட்டு தானே இறங்கி ஓடி வந்து சாப்பாடு கேட்பாள். என் தங்கச்சியை நீங்கள் கடுமையாக தண்டிக்கிறீங்க. இல்லை, புத்தி கற்பித்து ஒழுங்காக வளர்க்க முயலுகிறேன். எனக்கு தலைவலிக்கிறது, நான் போய் தூங்கப் போகிறேன். நீ உன் அறைக்கு போய் ஓய்வு எடுத்துக்கொள். மாடி பக்கம் வந்து வீணாக விவாதம் செய்து அந்த குழந்தை மனத்தை மேலும் குழப்பி விடாது என்று உத்தரவிட்டுவிட்டு ராணி போன்ற மிடுக்குடன் எழுந்து கைகளை கழுவி துடைத்து கொண்டு மாடி ஏறி மறைந்தாள் வீணா. நரேந்திரன் புகையும் எரிமலையாக உள்ளே குதித்தபடி இருக்கையில் இறுகி போய் அமர்ந்திருந்தான். அத்தியாயம் 12. அன்று காலை அவள் கம்பெனி ஆடிட்டரிடம் தொலைபேசியில் பேசிவிட்டு சாப்பாட்டறைக்கு வந்தபோது மற்ற இருவரையும் அங்கு காணவில்லை. நிர்மலா எங்கே? இன்னும் அம்மா தூங்குகிறாள் என்று அடிக்குரலில் அவள் கேட்டதும் சங்கரன் தான் பதில் சொன்னார். சின்ன ஐயாவும் நிர்மலாமாவும் நீங்கள் குளியல் அறையில் இருக்கும்போதே வெளியில் கிளம்பி போயிட்டாங்க. தங்களுக்கு காப்பி பலகாரம் எதுவும் தேவையில்லைன்னு என்கிட்ட வந்து சொல்லிவிட்டு தான் சின்ன ஐயா புறப்பட்டார். சூடான தோசைகளை அவளது தட்டில் வைத்து ஒரு புறம் சட்னியை பரிமாறினார். அப்படியா? பரவாயில்லை, காஃபியை சீக்கிரம் எடுத்து வாங்க, நான் வேலைக்கு கிளம்பணும் என்றபடி அவசரமாக சாப்பிட தொடங்கினாள். கையை கழுவி கொண்டு அவள் முன் அறைக்கு வந்தபோது சென்னையில் தங்கும்போது நரேந்திரன் உபயோகிக்கும் கருப்பு ஃபியட் கார் வாசலில் வந்து நின்றது. அண்ணனின் கையை பிடித்து கொண்டு துள்ளி குதித்த நடையில் மெல்லியதொரு நைலான் மேக்சியில் முகத்திலே மிதமிஞ்சிய ஒப்பனையில் கழுத்தின் இரு பக்கத்தில் இருந்தும் சிறு பின்னல்கள் தோள்களை
தாண்டி மார்பில் புரள உற்சாகமாக இறைந்து பேசியபடி உள்ளே வந்தாள் நிர்மலா. மன்னிக்கணும், தங்கச்சிக்கு ரொம்ப பசி, உங்களுக்காக காத்திருக்க முடியலை. அதனால் டிரைவின் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவளுக்கு பிடித்ததை வாங்கி சாப்பிட சொல்லி கூட்டி வந்தேன். நரேந்திரன் நரி புன்னகை செய்தான். அவள் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த நேரம். வேண்டுமென்றே வம்புக்கு அலைகின்ற இந்த தருதலை பிள்ளையுடன் பிறகு பேசிக்கொள்ளோம் என்ற எண்ணத்தில் அவள் தலையை அசைத்தாள். பகல் சாப்பாட்டியாவது நிர்மலா தாராளமாக வீட்டில் சாப்பிடலாம். நான் அலுவலகத்தில் இருப்பேன், அதனால் இடைஞ்சல் இருக்காது. மேலும் வெயில் உக்கிரமாக கொளுத்துகிறது, அதனால் வெளியே தனியாக போக வேண்டாம், மெதுவாக கூறிவிட்டு எழுந்து வெளியே புறப்பட்டாள். எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கும் தங்கையை வீணா தன் பேச்சினால் மயக்கி தன் வசம் சாய்த்து கொண்டு விடப் போகிறாள் என்ற கவலையில் தானே நரேந்திரன் அவசரமாக புறப்பட்டு வந்திருக்கிறான். நிர்மலாவை தன்னால் பாதுகாக்க முடியும் அவள் தன் பக்கம் என்பதை நிரூபிக்கத்தான் ஒரு சவாலாக அன்று காலை உணவுக்கு அவளை வெளியே அழைத்து சென்று வந்திருக்கிறான். இன்னும் தொடர்ந்து பல முட்டுக்கட்டைகளை போட்டு இருவரிடையே வெறுப்பை வெகுவாக வளர்க்க திட்டமிட்டிருந்தான் நரேந்திரன். அந்தரங்க செயலாளர் அவள் எதிரே மேசை மீது கொண்டு வந்து வைத்த ஃபைல்களை கூட கவனமாக பார்க்க இயலாது கவலைகளில் அவளுக்கு தலை சுற்றியது. அப்பா இறந்ததும் வறுமையில் தவித்த தன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் வேலைக்கு புறப்பட்டதால் ஆரம்பித்த பிரச்சனைகள் சங்கிலி தொடராக இன்னும் ஓயவில்லையே. அவளுக்கு என்று தனிப்பட்ட வாழ்க்கை எதுவுமே கிடையாதா? எப்பொழுதும் பிறரின் சிக்கல்களில் மூழ்கி பிறருக்காகவே வாழ்ந்து மெழுகுவர்த்தியாக உருகி அவள் தேய்ந்து ஓய வேண்டியது தானா? நெஞ்சிலே புரண்ட துயரம் கண்ணிமைகளை நனைப்பதை உணர்ந்தாள். அலுவலக பையன் வழக்கமாக கொண்டு வரும் பழச்சாறு கொண்ட கண்ணாடி டம்ளரை வாங்கி கொண்டு பழனி அறைக்குள் வந்து நின்றான். அலுவலகத்திலும் வீட்டிலும் வெளியே எங்கு போனாலும் அவன் வீணாவின் நிழலாக தொடர்ந்து கொண்டிருந்தான். வேலைக்காரர்கள் கூட அம்மாவின் மெய்காப்பாளன் பழனி என்று தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டிருந்தனர். அதை அவன் பொருட்படுத்தவில்லை. உண்மையும் அதுதானே. அவன் ஏன் கவலைப்பட போகிறான்? சில நாள் பழக்கத்திலே அவனுக்கு தன் எஜமானியை ரொம்பவும் பிடித்துவிட்டது. கள்ளம் கவடமில்லாத இளம் பெண், இத்தனை சின்ன வயதில் விதவி கோலம் பூண்டு விட்டாரே என்கிற அனுதாபம், பெற்ற மகளுக்கு ஏற்பட்டதொரு துயரம் போல அந்த துன்பம் அவன் மனதை நொறுக்கியது. ஆனால் சிறிதும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அம்மா, முதல்ல இது சாப்பிடுங்க, பிறகு நான் சொல்வதை கேளுங்க. மிகவும் பணிவுடன் டம்ளரை மேசை மீது வைத்தான் பழனி. ஏசி அறை கதவு இறுக்கமாக சாத்தப்பட்டு இருக்கிறது என்ற துணிவில் நடந்ததை வெளிப்படையாக அவனால் பேச முடிந்தது. உங்களையுடன் நான் படித்தவன் இல்லை, ஆனால் வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவன். நல்லதுக்கு நரி முட்டையிடவில்லைன்னு சொல்லுவாங்க. சின்ன ஐயா இப்போது பம்பாயிலிருந்து வந்திருக்கிற நோக்கம் சரியில்லை. பெரிய கலகத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டு வந்திருக்கிறார். அவரும் நிர்மலா அம்மாவும் காலையில் பேசி கொண்டதை நான் காதால் கேட்டேன். திடுகிட்டு நிமிர்ந்து பார்த்தால் வீணா. ஆமாம் அம்மா, இன்னைக்கு ராத்திரி நிர்மலா அம்மாவை என்னவோ டிஸ்கோ ஆட்டமாமே, அதுக்கு சின்ன ஐயா கூட்டிகிட்டு போக போகிறார். வயசு பெண்ணை ராத்திரி வேளையில் கண்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது நல்லதில்லை. பெரிய ஐயா உயிரோடு இருந்தால் இதுக்கு சம்மதிக்க மாட்டார். அப்படியா? வீணா கேட்டுக்கொண்டே கையில் பழைய ஒரே மூச்சாக பருகி வாயை துடைத்து கொண்டாள். நரேந்திரன் அவளை முறியடித்து வெற்றிக்கான என்னென்னவோ சூழ்ச்சி செய்கிறான். எண்ணிய போதே நெஞ்சு நெருப்பாக கனத்தது. அத்தோடு மட்டும் இல்லையம்மா, நாளை மறுநாள் தங்கச்சியை தம் காரிலே மைசூருக்கு ஒரு சுற்றுலா பயணத்துக்கு கூட்டிக்கிட்டு போவதாகவும் சொன்னார். இதையெல்லாம் நீங்கள் எப்படியாவது தடுக்கணும், இல்லாட்டி. பழனி கவலையுடன் விழித்தான். பழனி சொன்னது அத்தனையும் உண்மை என்பது போல் அன்று இரவு 7 மணி அளவில் நிர்மலா பளிச்சென்று இன்னும் சரிகை வேலைப்பாடு செய்த ராப்பான் பாவாடையும் மேலே வயிறு தெரியும் அளவில் சரிகை வேந்த சட்டையும் போட்டுக்கொண்டு பாவாடை தரையை பெருக்க சரக் சரக் என்று ஒலித்தபடி மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். வெளியே போக தயாராக உடுத்திக்கொண்டு கையில் பிடித்து இருந்த சாவி கொத்தை சுழற்றியபடி முன் அறையில் வந்து நின்ற நரேந்திரனை கண்களால் சுட்டாள் வீணா. ராத்திரி சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் இப்போது எங்கே கிளம்பிவிட்டாய்? ஒரு டான்ஸ் நிகழ்ச்சிக்கு நிர்மலாவை அழைச்சிட்டு போகிறேன், அது தப்பா? சீறினான் அவன்.
ரொம்ப தப்பு. அப்பா இறந்து சில மாதங்கள் கூட ஆகவில்லை. ஆண்டுக்கு இந்த வீட்டார்கள் விழா பண்டிகை எதிலும் ஈடுபடக்கூடாது. உங்களுக்காக இல்லாவிட்டாலும் ஊருக்காகவாவது துக்கம் அனுசரிக்க கடமைப்பட்டு இருக்கீங்க. நிர்மலா, மேலே போய் முதல்ல அந்த ராப்பானை களைந்து போட்டுவிட்டு உன் சாதாரண பாவாடை தாவணையை போட்டுக்கிட்டு ஒழுங்காக சாப்பிட கீழே வா. என் அனுமதி இல்லாமல் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது என்பதையும் தெரிஞ்சுக்கோ. கோபம் மிகுந்த உரத்த குரலில் ஓங்கி அதட்டினாள் வீணா. முகம் சிவந்து போனான் நரேந்திரன். என் தங்கையை நீங்கள் சித்திரவதை செய்கிறீங்கன்னு நான் வழக்காட முடியும் தெரியுமா? என் பாதுகாப்பில் இருக்கும் பெண்ணை மைசூருக்கு நீ கடத்தி செல்ல முயன்றதாக உன் மீது நானும் வழக்கு தொடர முடியும். நரேந்திரா, பம்பாய் அலுவலகத்தை கவனிக்கும் பொறுப்பு உதறிவிட்டு இங்கே நீ தங்க வேண்டிய அவசியம் என்ன? இனி நீ இங்கே வந்தால் ஹோட்டலில் தங்கி கொண்டு தொழிற்சாலை அலுவலகம் இரண்டையும் மேற்பார்வையிட வரலாம். உன்னை வீட்டிலே தங்க வைத்து கொண்டால் எனக்கு தான் ஆபத்து. என் தந்தை கட்டிய வீட்டிலிருந்து என்னை வெளியேற்ற பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப துணிச்சல் தான். மரியாதையாக இருப்பதாக இருந்தால் தங்கிக்குள், தடையில்லை. வேண்டும் என்று இடைஞ்சல் செய்தால் உன்னை வெளியேற்ற எனக்கு உரிமை உண்டு. வீடு என்னுடையது, தெரியும் இல்லையா? நாளை காலையிலே நீ பம்பாய்க்கு புறப்பட்டு போய்விடு. நீ வந்த வேலை சரியில்லை, அதற்றலாக கூறிவிட்டு மாடி பக்கம் போய்விட்டாள் வீணா. நரேந்திரன் கோபத்துடன் தன் காரில் ஏறிக்கொண்டு சீறி பாய்ந்து வெளியே போய்விட்டான். சிறிது பொழுதில் மாடிப்படிகள் மீது அந்த அழகான ரப்பான் தாறுமாறாக கிழிக்கப்பட்டு வீசி எறியப்பட்டு இருப்பதை வீணா பார்த்தாள். பழனியிடம் அதை எடுத்து கொடுத்து அப்பால் வைக்க சொன்னாள். அதை பற்றி எதுவும் பேச விருப்பமின்றி தன்னந்தனியே அன்று இரவு அவள் உணவருந்தினாள்.